என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம் எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு என்ன வீட்டுல யாரையுமே ஆள காணோம். எங்க எல்லாரும் எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இவன் எப்பவுமே வீட்டுல தானே இருப்பான். அதான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கான்ல, அப்ப வீட்டுல தானே இருப்பான். எங்க எங்க போயிருக்கான்? எப்பவுமே நம்மளை சுத்தி சுத்தி வருவானே, இப்ப காலையில இருந்து இவனை ஆளையே காணோம். எங்க போயிட்டான்? எதுனா கோவமா இருக்கானோ? அது சரிடி யானி, என்ன யாரையோ ரொம்ப வலவீசி தேடுற மாதிரி இருக்கு. ஆமா, அது வந்து காலையில இருந்து அவரை பார்க்கலல்ல. அடேங்கப்பா, மரியாதைலாம் கொடி கட்டி பறக்குதே. ஆமா, அந்த அவரு எவரு? என் மனசாட்சியான உனக்கு தெரியாதா என்ன? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறேன். ஏய் நில்லு நில்லு, எங்கடி புஸ்க புஸ்கன்னு ஓடுற? இரு இரு, மனசாட்சிக்கு தெரியாம இருக்குமா? மனசாட்சிக்கு எல்லாமே தெரியுது. நீங்க தேடுற அந்த அவரு எவருன்னு. ஆமா, நீங்க அந்த அவரை இப்ப எதுக்கு தேடுறீங்க? அது அது வந்து எதுக்குன்னா ஒண்ணும் இல்ல, சும்மா எப்பவுமே டெய்லியும் பாப்பேன்ல, காலையில ஆனா பாப்பேன்ல, எப்பவுமே என்னை சுத்தி சுத்தி வருவாங்க. இன்னைக்கு ஆளே காணுமே, நான் அதனால அவங்கள தேடுறேன். அது சரி யாரும், எப்படி உன்னை சுத்தி சுத்தி வருவாங்க அப்பெல்லாம் கண்டுக்க மாட்டியா? இப்ப உன்னை என்னன்னு கூட கேட்காம இருக்காங்க, இப்ப நீ அவரை தேடுறியோ? சரி இப்ப என்ன உனக்கு? இங்க பாரு, எனக்கு அவங்கள ஆளக்கானமேனு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க உனக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, என் மனசுக்குள்ள தானே இருக்கேன், அப்படியே இரு. நான் தேடுறேன்ல, அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்க என்ன ஏதுன்னு. எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. காலையில இருந்து வீட்டுல ஆள காணுமே, ஒருவேளை அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா என்னமோன்னு எனக்கு ஒரு தயக்கமா இருக்கு. அதனால நானே கொஞ்சம் பதட்டமா இருக்கேன். நீ வேற மேற்கொண்டு மேற்கொண்டு கேள்வி கேட்டு என்ன சாகடிக்காத, சரியா? அது சரிடியா. நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை அவங்கன்ற அவருங்கிற? என்னடி கதை உன் கதை? பார்த்தாலே ஏறுமை பிசாசு பண்ணி குறைங்க அப்படிலாம் திட்டுவேன். தடி மாடு இப்படியெல்லாம் சொல்லுவேன். இப்ப என்ன அவங்கன்றதும் அவருங்கிறதும் மனசாட்சிக்கு ஒன்றும் புரியலையே. என்னடியா நீ கணக்கு? ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் மனசாட்சின்னு இருக்கு, ஆனா எனக்கு இருக்க மாதிரி மனசாட்சி வேற யாருக்குமே இருக்காது. ஏய், நானே எவ்வளவு கவலையில இருக்கேன், என்ன இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன எந்த கேள்வி கேட்காத, நான் உனக்கு எது வந்தாலும் அப்புறம் பதில் சொல்றேன். இப்ப முதல்ல நான் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஊருக்கு போயிட்டாங்களோ என்னமோ, எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லு, நான் எது வந்தாலும் உனக்கு அப்புறமா சொல்றேன். அடி மரமண்டேன், அவங்க ஊருக்கு போயிருக்காங்களா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா போய் ஷாலினி கிட்ட கேளு. ஷாலினி இங்க தானே இருக்கா, ஷாலினி கிட்ட போய் உங்க அண்ணன் எங்கன்னு ஸ்ட்ரைட்டா கேட்டு. ஆமால, ஷாலி இங்க தானே இருக்கா, ஷாலி கிட்ட கேட்கலாமே. ஆனா ஷாலி கிட்ட எப்படி போய் நான் ஸ்ட்ரைட்டா கேட்க முடியும்? அவரு எங்கன்னு எப்படி கேட்க முடியும்? என் மனசாட்சி, வேற எதனா ஐடியா இருந்தா சொல்லு. ஏய் இங்க பாருடி, உனக்கு வாழைப்பழத்தை எடுத்து கையில கொடுக்கதான் முடியும், நானே தோலை உரிச்சு வாயில ஊட்ட முடியாது. இதெல்லாம் நீயா தான் யோசிக்கணும். உள்ளுக்குள்ள அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா தன்னால ஐடியா உனக்கே வரும். நீ முதல்ல ஷாலினியை தேடி போ, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீயே கேட்ப. எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்ப. நீ முதல்ல இப்ப ஷாலினியை தேடி போ. அப்படி சொல்றியா? சரி, நான் ஃபர்ஸ்ட் இப்ப ஷாலினியை பார்க்க போறேன். அவ எப்படி அவ ரூம்ல தான் இருப்பா. முதல்ல அவகிட்ட போயிட்டு அவர் எங்கன்னு கேட்கணும். கேட்டுருவேன் எப்படியா இருந்தாலும். இன்னைக்கு அவர் எங்க போனார்னு நான் தெரிஞ்சே ஆகணும். அது சரி யாழினி, ஏதோ கதை ஓடுது. அது என்ன கதைன்னு எப்ப தெரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. தெரிஞ்சுப்பேன் சீக்கிரமா, யாழினியோட கதை என்னன்னு தெரிஞ்சுப்பேன். என்ன சூரிய மாமா துளசிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க? ஒருவேளை சூரிய மாமாக்கு துளசிய அந்த மாதிரி ஏதாவது? சச்சா, ஹே ஷாலினி, நீ ஏண்டி அப்படியெல்லாம் யோசிக்க? அப்படியெல்லாம் இருக்காது. அவருக்கு துளசி மேல ஒரு ஒரு விதமான கேரிங்கா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. கேரிங்னா இந்த அளவுக்கா? துளசி காஃபி போட்டு கொடுத்தாதான் மாமா காஃபி குடிப்பாங்களா? எனக்கு கூட புரியல. துளசி காணோன்னே சூரிய மாமாவும் சரி கதிரும் சரி அப்படி பதறாங்க. இப்போ குடும்பமா போயிருக்காங்க துளசியை கூட்டிட்டு வர. என்ன என்ன இருக்கு அவகிட்ட? எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்காக எனக்கு துளசி மேல பொறாமலாம் இல்லை, ஆனா சூரிய மாமா துளசி கிட்ட போயிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டமா இருக்கு. என்ன அப்படி என்கிட்ட இல்லாதது என்ன துளசி கிட்ட இருக்கும்? துளசியும் நல்ல பொண்ணுதான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனா மாமா நானும் நல்ல பொண்ணு தானே மாமா.
ஏன் ஏன் மாமா என்ன பார்க்க மாட்டீங்க? எனக்கு புரியல. இல்ல இல்ல ஏ ஷாலினி, நீ என்னென்னமோ போட்டு யோசிக்கிற. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இங்க பாரு, துளசி மேல இருக்கிறது ஜஸ்ட் இன்ஃபெக்சுவேஷன், அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இருக்காது. கண்டிப்பா சொல்றேன், சூர்யா மாமாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், என்ன அவருக்கு பிடிக்கும். இன்னைக்கு துளசி வரை காணும்ல, ஒருவேளை அந்த டென்ஷன்ல கூட இருந்திருக்கலாம். நம்ம தான் ஏதேதோ போட்டு மனசை போட்டு பெருசா குழப்பிக்கிறோம். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது ஷாலினி, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுடி. நீ எதுவும் பெருசாலாம் நினைச்சுக்காத. இரு, பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பா சூர்யா மாமா வந்துடுவாங்களே. வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசி பார்ப்போம். கண்டிப்பா நைட்டுக்குள்ள சூர்யா மாமா கிட்ட போய் பேசணும், பேசியே ஆகணும். இல்லைனா எனக்கு தூக்கம் வராது, நிம்மதியும் இருக்காது. ஏய் ஷாலு, வா யானி வா. என்னடி ஷாலு, ஏதோ டீப் திங்கிங்ல இருக்க மாதிரி இருக்கு. நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உன்னை? ஏய் சே, அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. வா, நீ என்ன திடீர்னு என் ரூம் பக்கம் வரைக்கும் வந்திருக்க? என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ வெளியில ஆள காணுமே, அதான் எப்படி ரூம்ல தான் இருப்பேன்னு தெரியும், அதனால உன்னை தேடிட்டு ரூமுக்கே வந்துட்டேன். ஆமா, ஏன் ரொம்ப நேரமா ரூம்ல இருந்து வெளியில வராம இருக்கா? என்னாச்சு? நான் வரதெல்லாம் இருக்கட்டும், மேடம் வந்து இவ்வளவு பவ்யமா இருக்கீங்க, என்னமோ விஷயம் இருக்கு போல இருக்கே. ஏய், எதையோ கேட்க வந்திருக்க, என்னன்னு கேளுடி. அது ஒன்றும் இல்லை ஷாலு. ஆமா, வீட்டில் யாரையுமே ஆள காணும், அம்மா ஆள காணும், அப்புறம் சூர்யா அண்ணா, கதிர் அண்ணா, அப்புறம் அவங்களையும் ஆள காணுமே. அதான் எல்லாரும் எங்க போயிருக்காங்க, உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன்டி. தெரியும். துளசி ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டாலாமே. துளசியோட அம்மாவும் அப்பாவும் துளசியை கூட்டிட்டு போயிட்டாங்களாமா. அதனால அத்தையும் அப்புறம் சூர்யா மாமா, கதிர் இவங்க எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க துளசியை கூட்டிட்டு வரதுக்காக. என்ன ஷாலு, என்ன சொல்ற? துளசி ஊருக்கு போயிட்டாளா? ஐயோ, இது எனக்கு தெரியவே தெரியாதே. ஓ, அதனால துளசி காலையில இருந்து ஆள காணுமா? நான் கூட அவ எங்க கடைக்கு இங்கே போயிருப்பா போல இருக்கு, அதான் வீட்டு பக்கம் ஆள காண போல இருக்கு, ஈவினிங் கூட வந்துருவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே. இவள ஊருக்கு போயிட்டாலாமா? இது யார் வேலையா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மாமா வேலையா தான் இருக்கும். சரி பரவாயில்ல, எதுவா இருந்தா என்ன, நல்ல வேலை எல்லாரும் போயிட்டாங்களா துளசியை கூட்டிட்டு வரதுக்கு. சூர்யானா போயிருக்காங்கன்னா கண்டிப்பா துளசியை கையோட கூட்டிட்டு வந்துருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா துளசி ஈவினிங் கூட வீட்டுக்கு வந்துருவா. யானி, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கட்டா, அதுக்கு நீ உண்மையை சொல்லுவியா? ஏ லூசு, என்னடி இது வரைக்கும் நான் உன்கிட்ட என்ன போய் சொல்லியிருக்கேன்? உன்கிட்ட உண்மையை சொல்லுவியான்னு கேட்கிறேன். எதுவா இருந்தாலும் கேளு, எதுவா இருந்தாலும் நான் உண்மையே சொல்றேன், கேளுடி. இல்ல உனக்கு துளசியை பிடிக்குமா? ஏ லூசு, துளசியை பிடிக்குமாவா? துளசியை ரொம்ப 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 பிடிக்கும். துளசியை பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? ஏன் நீ சொல்லு, துளசி கிட்ட பேசின வரைக்கும் உனக்கு துளசியை பிடிக்காதுன்னு சொல்லு. நீ சின்ன வயசுல அவகிட்ட பேசி பழகினது கிடையாது. ஆனா இங்க வந்து ஒரு வாரம் இருக்குமா, இந்த ஒரு வாரம் நாள்ல நீ அவகிட்ட எவ்வளவு பேசியிருப்ப? அதை வச்சு நீ சொல்லு, துளசி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு. நீங்கிட்ட நீயே எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்க. ஹே, இவங்க என்னடி இப்படி இருக்காங்க, ஆனா இவங்க மேல ஒரு கேரக்டர் இருக்கவே முடியாதுல்ல, அப்படி நீயே சொல்லியிருக்கியா இல்லையா? ஆமா, நானே சொல்லியிருக்கேன், அவங்க கேரக்டர் வைஸ் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா நீ, கதிர், அப்புறம் சூர்யா மாமா, நீங்களாம் துளசி மேல வேற மாதிரி அன்பா இருக்கீங்களே, ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கீங்களே. அதான் எதனால இந்த மாதிரி, எதனால துளசி உங்களுக்குலாம் இவ்வளவு பிடிக்குது? ஏ ஷாலு, நாங்க எப்படி அவங்க மேல இவ்வளவு அஃபெக்ஷன் இல்லாம இருப்போம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நாங்க இங்க இருக்கோம்ல, இந்த வீடு யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்களுது. இந்த வீடு உங்களுது தானே? இது என்னடி கேள்வி? அதுதான் கிடையாது. நாங்க இருக்கிற இந்த வீடு, அப்புறம் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, எங்களுக்குன்னு இருக்க பத்திய இடங்க, இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்குன்னு இருந்தது ஒரு ஓட்டு வீடு மட்டும்தான். இது எல்லாமே துளசியோடது, துளசியோட அம்மா அப்பாது, அதாவது எங்க அத்தை மாமாவது. எங்க அத்தை மாமா துளசி பேர்ல எழுதி வச்சிருந்தது இது எல்லாமே. ஏய் யானி, என்னடி சொல்ற? அப்ப இந்த வீடு, தோட்டம், துறவு எல்லாமே துளசியோட தான்? ஆமா ஷாலு, இது எல்லாமே துளசியோ எங்க அத்தை மாமாவது தான். முக்காவாசி துளசி பேர்ல தான் இருக்கு, தெரியுமா? துளசி அப்போ மேஜர் இல்லல, மைனர் தானே. அப்போ அவளுக்கு பதிலா எங்க அத்தை மாமா தான் இத கையெழுத்து போட்டு எங்க அம்மா அப்பாக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படி? எதுக்காக அத்தை மாமாக்கு சித்தி சித்தப்பா கொடுத்துட்டாங்க? எதனால? ஷாலு, இதெல்லாம் ரொம்ப பெரிய கதைடி. எங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்க அம்மா நல்லவங்க தான். ஆனா அவங்களுக்கு பணம் காசுனா அவ்வளவு இஷ்டம் போல இருக்கு. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு பணம் காசுனா அவ்வளவு இஷ்டம் தான். எனக்கும் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் வளரும் போது எங்க அம்மா பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு பணம், சொத்து, பேரு, புகழ் இதெல்லாம் அவ்வளவு பிடிக்குது அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதை வச்சு அத்தையும் மாமா கிட்டையும் பேசி கொஞ்சம் கொஞ்சமா சென்சிட்டிவா பேசி அவங்க கிட்ட சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்கன்னு பாத்துக்கேன். ஓப்பனா சொல்லணும்னா எங்க அத்தையும் மாமாவை ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொரிய நீ விதைச்ச, உடம்போ மனசோ தூரம் தூரம் துளசி, நீ உள்ள போ. இல்ல அவ வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா அவளை நான் அனுப்பி விடுறேன். நீங்க போங்க, நான் அப்புறமா துளசி அனுப்பி விடுறேன். துளசி வா போவோம். துளசி, நான் சொல்றேன்ல, வீட்டுக்குள்ள போ. நான் இப்ப என்னன்னு பண்ண? மாமா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், நான் என்னன்னு பண்ண? ஏய் சொல்றேன்லடி, வீட்டுக்குள்ள போ. அப்பா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போய் அப்பா பாரு, போ. இங்க பாருப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா. துளசி வா, நம்ம போவோம். என்னால முடியல மாமா, நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். அப்படியெல்லாம் யாருக்காகவும் என் பொண்டாட்டி விட முடியாது.
ஏய் உள்ள போடி. நீங்க என்ன நினைச்சாலும் அவ உள்ள போக மாட்டா. அப்பா என்ன சொல்றாங்களோ அதை தான் அவ செய்வா. ஓ அப்படி. அது சரி மாமனாரே. இப்ப பாருங்க. துளசி உள்ள போமா. உள்ள போய் உன் மாமாவை போய் பாருமா. போ. அதெல்லாம் அவ கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா. துளசி வா நம்ம போவோம். ஐயோ மாமா, என்ன மாமா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்களேன். புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பாரு, என் மாமனார் ரொம்ப ஓவரா போறாருல. இந்த இப்ப கொஞ்ச நேரம் அவரே அவர் வாயால போமா துளசின்னு சொல்லுவாரு பாருடி. என்னம்மா அமைதியா பாத்துட்டே இருக்கீங்க? அப்பா வாய் விடாம துளசி துளசின்னு புலம்பிட்டு இருந்தது மறந்துட்டீங்களா என்ன? அதுக்காக தானே துளசி நான் உள்ள போக சொல்றேன். நீங்க எதுவுமே சொல்லாம பாத்துட்டே இருந்தா எப்படிமா? அடே ஆமா அண்ணா சூர்யா, நான் நீங்க பேசிட்டு இருந்தது நான் அதை மறந்துட்டேன் பாரு. அண்ணே என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? இதுவா அண்ணே சூர்யா கூட விளையாடுற நேரம் உங்களுக்கு? அப்புறமா நீங்க சூர்யா கூட விளையாடிக்கோங்க. இப்ப துளசியை உள்ள அனுப்புங்க. துளசி நீ போமா, போய் முதல்ல மாமா பாரு போ. அவர் காலையில இருந்து உன்னை வாய் விடாம புலம்பிட்டு இருந்தாரு துளசி துளசின்னு. நீ போய் முதல்ல மாமா போய் பாரு போ. மாமனாரே சூர்யாவை யாருன்னு நினைச்சீங்க? இல்லம்மா, இப்பதான் வந்தோம். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா நான் துளசி அனுப்பி விடுறேனேம்மா. ஐயோ அண்ணே, என்னண்ணே நீங்க இப்படி பேசுறீங்க? நான் இவ்வளவு தூரம் அங்க வந்தேன்னா அதுக்கு காரணம் என்னண்ணே? அவர் தானே. இப்ப துளசி வீடு வரைக்கும் வந்தாச்சு, வீட்டுக்குள்ள அனுப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்களே, சும்மா சும்மா உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? துளசி அனுப்புங்க. எல்லாத்துக்கும் பிகு பண்ணா எப்படி? துளசி நீ உள்ள போமா. என்ன மாமா இப்படி பிகு பண்றீங்க? போங்க மாமா, போய் வீட்டுல வேற எதுனா வேலை இருக்கும், அத்தை கூட நிறைய வேலை இருக்கும், போய் அந்த வேலையை பாருங்க மாமா. துளசி போமா, போய் உன் மாமாவை நீ போய் பாரு போ. இங்க ஏன் மாமாவை நான் பாத்துக்கிறேன், நீ போமா போ. அப்பா என்னப்பா, நான் போகட்டா? அதான் சொல்லிட்டாருல்லம்மா, போ. போய் மாமாவை மட்டும் பாரு போமா. உனக்கான வேலை அது மட்டும்தான், போய் அதை மட்டும் பாரு சரியா? போ. அதான் சொல்லிட்டாருலடி, போ. போய் உன் மாமாவை பாரு சரியா? அப்படிதானே மாமா? சரிங்க மாமா, போறேன். ஜீவா நீ அத்தையை கூட்டிட்டு உள்ள போ, நான் வரேன். போங்க அம்மா, நீங்க போங்க, போய் அப்பாவை பாருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மச்சான். அத்தை வாங்க போவோம். சரிப்பா சூர்யா, நான் உள்ள போய் அப்பா பாக்குறேன். சரிங்கம்மா. கதிர் காரை விட்டுட்டு உள்ள வந்துருவான், நீங்க போங்க வருவான். சரி மச்சான். அத்தை நீங்க என்ன நின்றுட்டு இருக்கீங்க? போங்க போய் மாமாவுக்கு எதுனா கொஞ்சம் கூலா கொடுங்க. ஏன்னா மாமா ரொம்ப ஹாட்டா இருக்காரு, அவருக்கு கூலா கொடுத்து கொஞ்சம் கூல் பண்ணுங்க. போங்க அத்தை, உங்களால மட்டும்தான் மாமாவை கூல் பண்ண முடியும். போங்க அத்தை போங்க. சரிப்பா சூர்யா, இங்க நான் போறேன். ஏங்க வாங்க உள்ள போவாங்க. நீ உள்ள போ, எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை பேசி பைசல் பண்ணிட்டு வரேன், நீ போ. சரிங்க. சொல்லுங்க மாமா, ஏதோ பேசணும்னு நிக்கிறீங்க, பேசுங்க. ஏதோ அத்தைக்கிட்ட ஏதோ பைசல் பண்ண போறேன்னு சொன்னீங்க, என்ன பைசல் மாமா? என்ன இங்கயா நீங்க நினைக்கிறது மட்டும்தான் நடந்துட்டு இருக்குன்னு சந்தோஷத்துல இருக்கீங்களோ? ஏன் மாமா, நான் எவ்வளவு அழகா வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கேன். அது என்ன ஆனவனா வாயா போயா நீனு அழகா மருமகனேன்னு கூப்பிடுங்க மாமா. இல்லையா சூர்யான்னு வாய் நிறைய கூப்பிடுங்க. அதுவும் பிடிக்கலன்னா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. இது மூணுத்துல ஏதாவது கூப்பிடுங்க மாமா. அதை விட்டுட்டு என்னமோ ஐயா நொய்யானிட்டு கூப்பிடுங்க மாமா. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்க எடுத்துக்க முடியும், வேண்டாதத நாங்க என்னைக்கும் எடுத்துக்க மாட்டோம்ப்பா. மாமா உங்களுக்கு வேண்டியதுதான், ஆனா நீங்க தான் எடுக்க மறுக்கிறீங்க. அது சரி, உங்க பொண்ணை கட்டிக்கிட்டா மட்டும்தான் நான் உங்களுக்கு மருமகன் கிடையாது, உறவு முறையிலேயே நான் உங்களுக்கு மருமகன் தான். அதுக்காகவாது அப்படி கூப்பிடலாம். சரி அப்படி கூப்பிட பிடிக்கலன்னா சூர்யான்னு கூப்பிடுங்க. கூடிய சீக்கிரத்துல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவீங்க, கூப்பிட வச்சிருவோம் மாமா. ஏன்னா உங்க மருமகன் அந்த மாதிரி, கூப்பிட வச்சிருவோம் மாமா. நீங்க தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராது, வரவே வராதுப்பா. ஏன்னா என் மனசுல அந்த எண்ணங்கள் கிடையாது. என் பொண்ணுக்கும் அந்த எண்ணத்தை நான் வளர விட மாட்டேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் என்ன நினைச்சேனோ அதுதான் நடக்கும். அது சரி மாமா, ஒரே ஒரு நைட்டு, அந்த ஒரு நைட்டு மட்டும்தான் என் துளசி என் கூட இல்லை. மறுநாளே அவளை வந்து கையோடு கூட்டிட்டு வந்தேன். உங்க மாப்பிள்ளையோட திறமை இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு நைட் இல்லை, ஒரு பகல் இல்லை, ஒரு நிமிஷம் கூட உங்க பொண்ணு சாரி என் பொண்டாட்டி என்னை விட்டு உங்களால பிரிக்கவே முடியாது. நீங்களும் தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து உங்களால பிரிக்கவே முடியாது மாமா. பாப்போம் நீங்களா நானு. அதான் சொல்லிட்டேனே, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கூடிய சீக்கிரம் என் பொண்ணோட கல்யாணம் நடக்கும். வாங்க வந்து
உங்க கையால் அக்ஷதை போட்டு நல்லா இருமான்னு வாழ்த்திட்டு போங்க, சரிங்களா? அது எப்படி மாமா நான் அக்ஷதை போட முடியும்? நான் தான் உங்க பொண்ணு கட்டு தாலி கட்டிட்டு இருப்பேனே, அப்ப நான் அக்ஷதை போட முடியாது மாமா. அதனால நீங்க போடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். ரொம்ப கற்பனை அதிகமா இருக்கு, ரொம்ப கனவு காணாதீங்க. கனவு கனவாவே போயிட போகுது. மாமா இவ்வளவு நாள் கண்ட கனவு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவாயிட்டு இருக்கு. நானே உங்க பொண்ணு கூட சேர்ந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடானா போங்க மாமா. ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ஜாஸ்தி மாமா. இங்க பாருங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் குழந்தெல்லாம் பிறந்தாலும் உங்ககிட்ட தர மாட்டேன் பாத்துக்கோங்க. கற்பனையில கோட்டையை பெருசா கட்டுறீங்க, பார்த்து இடிஞ்சிட போகுது. மாமா கற்பனை கோட்டையே பெருசா இருக்குன்னா அப்ப நிஜ கோட்டை எப்படி இருக்கும்? உங்க மருமகன் மாமா, உங்க மாப்பிள்ள இந்த சூர்யா தான். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது, சரிங்களா? சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது. என் பொண்டாட்டி போயிருக்கான், அவகிட்ட போயிட்டு எனக்கு சில வேலைலாம் இருக்கு, நான் போய் பாக்குறேன் மாமா. நீங்களும் அத்தை போயிருக்காங்க, வீட்டுல வேற யாரும் இல்லை, போங்க. போய் நிறைய வேலை இருக்கும் உங்களுக்கும் அத்தைக்கும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஏதாவது மச்சினிச்சுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியா மச்சினிச்சையும் பார்க்கணும்ல. போங்க மாமா, போய் சீக்கிரமா மச்சினிச்சுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க மாமா. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பேசுங்க, எவ்வளவு பேசணுமோ பேசுங்க. இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும். என் பொண்ணு விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும். மாமா மறுபடியும் சொல்றேன், துளசி எனக்கு கணவர், இந்த சூர்யாக்காகவே பிறந்தவ. அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க மட்டும் இல்ல, யாராலையும் பிரிக்க முடியாது. பார்த்துட்டே இருங்க, அதையும் பார்க்கலாம். தப்பியதில்லை, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை. யானைக்கு சின்ன பூன போட்டிய ஒழுங்கி மோதித்தான் பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான். யானி இது தப்புங்க, ரொம்ப பெரிய அஃபென்ஸ் இல்ல? ஆமா, உனக்கே தெரியுது பத்தியா இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். இது எங்க அத்தை மாமாக்கும் தெரியும், இப்ப இருக்கால துளசி அவளுக்கே தெரியும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, துளசியும் அத்தை மாமாவும் நினைச்சா எப்படியா இருந்தாலும் கோர்ட்ல கேஸ் போட்டு அம்மா பேர்லயும் அப்பா பேர்லயும் கேஸ் போட்டு எப்படி இந்த சொத்தெல்லாம் அவங்க வாங்க முடியும்? ஆனா இது வரைக்கும் அவங்க கேட்கவும் இல்ல வாங்கவும் இல்ல. இவ்வளவு இதுக்கு சொந்தக்காரி அவ. ஆனா எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்து எங்களுக்கு என்ன வேணும்னு ஓடி ஓடி செஞ்சு எடுத்து எங்களுக்கு கொடுக்குறா. உனக்கு என்ன வேணும்னு எங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து கவனிக்கிறா. அப்படி இருக்கும்போது நீ சொல்லு, அவளை எங்களுக்கு யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? நீ சொல்றது கரெக்டு தான் யாழினி. இப்படிலாம் இருக்கும்போது துளசியை யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா துளசிய சூர்யா மாமாக்கு பிடிக்குமா? சூர்யானாக்கும் துளசியை பிடிக்கும். முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப நான் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன் சூர்யானா எப்பவுமே துளசிக்கிட்டு தான் வந்து பேசுறாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது சூர்யானாக்கும் துளசியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த கதிருக்கு ஆல்ரெடி துளசினா ரொம்ப பிடிக்கும். கதிருக்கு துளசினா உயிர், துளசிக்கும் கதிர்னா அவ்வளவு உயிர். என்கிட்ட பேசி விளையாட நாட்களை விட கதிர்கிட்ட பேசி விளையாட நாட்கள் தான் அதிகம். கதிரனாவும் துளசியும் ரொம்ப பெட்டு தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நானே பார்த்து ரொம்ப நாள் பொறாமப்பட்டிருக்கேன்னா பாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறத பார்த்துதான் நானே துளசி கிட்ட போய் அட்டாச் ஆனேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா துளசி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் துளசி நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவ துளசி எனக்கு எது வேணும்னாலும் எனக்காக விட்டு கொடுத்துருவா தெரியுமா? எனக்காக மட்டும் இல்ல, கதிருக்கு வேணும்னாலும் விட்டு கொடுத்துருவா. அவளுக்குன்னு பெரிய ஆசைகள்லாம் எதுவுமே கிடையாது. அவளுக்குன்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அது என்ன தெரியுமா? அவ ரொம்ப நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு அவளுக்குள்ள ரொம்ப பெரிய ஆசை. ஆனா பாரு, நாங்க எல்லாரும் படிச்சோம். அவங்களுடைய காசு பணத்தை வச்சும் சொத்து சுகத்தை வச்சும் எங்களை எல்லாரையும் படிக்க வச்சான். ஆனா இப்ப அவ படிக்காம அவளோட கனவுகள் எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு அவ எங்க வீட்டு வேலைக்காரியா நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஷி இஸ் ரியலி கிரேட். உண்மையாவே துளசி கிரேட் தான். நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல. அதான் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு என்னன்னா, சூர்யா மாமாவுக்கு துளசியை பிடிச்சிருக்கு ரைட்டு. துளசிக்கும் சூர்யா மாமாவை பிடிக்குமா? எதுனா உனக்கு தெரியுமா? என்ன ஷாலு இப்படி கேட்டுட்டேன்? துளசிக்கு சூர்யானா பிடிக்குமாவா? துளசியோட கிரஷே சூர்யானா தான் தெரியுமா? நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது சூர்யானா ஸ்கூல் விட்டு வந்தாலே இவன் ஓடி போய் ஒளிஞ்சு நின்று சூர்யானாவை சைட் அடிப்பானா பாத்துக்கே. என்ன யாரும் சொல்ற? சூர்யா மாமாவை துளசி சைட் அடிப்பாளா? அப்போ துளசிக்கு சூர்யா மாமா மேல நீ என்ன நினைக்கிறியோ அதேதான். துளசிக்கு சூர்யானா ரொம்ப இஷ்டம். துளசி சூர்யானாவை ஒரு வகையில லவ் பண்றானே சொல்லலாம். என்ன சொல்ற? துளசி சூர்யா மாமாவை லவ் பண்றாளாம்? லவ் பண்ணா, ஆனா இப்ப இல்ல. அதான் சூர்யானாக்கு கல்யாணமே ஆக போகுதே. இப்ப கல்யாணம் நின்றுடுச்சு. இனிமே எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு துளசிக்கு சூர்யானா மேல லவ் இருக்கா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல.
ஆனா 2 பேரும் பேசிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். பட் அவங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. யானி இன்கேஸ் துளசி சூர்யா மாமாவை கல்யாணம் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா நீ ஏத்துப்பியா? என்ன ஷாலு இப்படி கேட்டுட்டேன்? முதல்ல சந்தோஷப்படுற ஆளே நானா தான் இருப்பேன். அப்போ யானி துளசி உனக்கு அண்ணியா வந்தா உனக்கு ஓகேவா? சம்மதமா? என்ன ஷாலு இப்படி கேக்குறேன்? துளசி எனக்கு அண்ணியா வரணுங்கிறது என்னோட கனவு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல கதிருக்கும் அதுதான் கனவு. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியுமே துளசி தான் சூர்யானாவை மிரட்டி லவ் பண்ணவளாச்சே. அதை பார்த்து அப்பவே நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் துளசி தான் எங்களுக்கு அண்ணியா வரணும்னு. யாழு நானும் சூர்யா மாமாக்கு முறைதான். நான் உனக்கு அண்ணியா வந்தா உனக்கு பிடிக்காதா? ஏ லூசு, யார் சொன்னா? நீயும் சரி துளசியும் சரி 2 பேருமே என்னோட ஃப்ரெண்டுங்க. நீங்க 2 பேருமே எனக்கு அண்ணியா வந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை தெரியுமா? என்னடி சொல்ற எனக்கு புரியல. ஏ லூசு, இப்போ துளசி சூர்யானாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நீ கதிரனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூப்பரா இருக்கும். பாரு நல்லா இருக்கும் தெரியுமா? உங்களோட ஜோடி பொறுத்தும் அவ்வளவு ஒரு அம்சமா இருக்கும். இல்ல கதிர் பத்தி நான் ஏ ஷாலு என்ன கதிரனா எப்படின்னு யோசிக்கிறியா? உனக்கு தெரியுமா கதிரனா தான் ரொம்ப ஜாலி டைப். சூர்யானாவாது ஒரு நேரம் முறைச்சிட்டும் சிடுமுஞ்சாவும் இருப்பாங்க. ஆனா கதிரனா அப்படி கிடையாது. முறைக்கிறதா அதுக்கு இடமே கிடையாது. கதிரனா எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பாங்களே. எப்பவுமே காமெடி பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. யூனோ ஹி இஸ் a playboy. நல்லா ஜாலியா இருப்பாங்க. எல்லா கேர்ள்ஸ்க்கும் கதிரனா அவ்வளவு பிடிக்கும் பாத்துக்க. எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா அதை விட கதிரனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூர்யானா ஒரு நேரம் என்ன திட்டவாது செய்வாங்க. ஆனா கதிரனா என்ன திட்டவே மாட்டான். திட்டுவானா அவன் திட்டதுல கோபம் தெரியாது, காமெடி தான் தெரியும். என்ன சும்மானாக்கும் திட்டணுமே திட்டுவானே தவிர மத்தபடி இது வரைக்கும் கோபமாவும் சீரியஸாவும் என்ன திட்டினதே கிடையாது. என் கதிரனா என்ன எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா? என்ன மட்டும் இல்ல அவனுக்கு வரப்போற ஒய்ஃபையும் அவன் நல்லா பார்த்துப்பான். அந்த வகையில அவனுக்கு யார் ஒய்ஃபா வராங்களோ அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஷாலினி. அதுக்காக தான் சொல்றேன் நீ கதிரனாவை கல்யாணம் பண்ணிக்க, துளசி சூர்யானாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு அண்ணியா வந்துருவீங்களா? நீங்க மட்டும் எனக்கு அண்ணியா வந்துட்டீங்க வச்சுக்கே அப்பாடா எனக்கு இருக்க சந்தோஷம் அளவே இல்லாத அளவுக்கு இருக்கும் தெரியுமா? அது சரி. என்னடி நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ என்ன சிம்பிளா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அது சரின்னு சொல்ற? என்ன எதுக்காக நீ இவ்வளவு கேள்வி கேட்ட? சே ஒன்றும் இல்லை சும்மாதான் ஜஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். சூர்யா மாமா மனசுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை. ஷாலு என்னடி நீ எதுவும் சூர்யானாவை ஒன் சைடா லவ் பண்றியா என்ன? இல்ல எனக்கு என்னன்னு தெரியல, சும்மா சூர்யா மாமா பத்தி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் உன்கிட்ட கேட்டேன். அதான் நீ கரெக்டா கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, இன்னும் புரியறதுக்கு எனக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். சரி அதை விடு, நீ ஏதோ விஷயமா தேடி வந்தியே என்னடி? அது அது என்னன்னா அதான் இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லையே மேடம் திருத்தன்னு முடிக்கிறத பார்த்தா கதையும் சூர்யா மாமாவும் மட்டும் தேடி வந்த மாதிரி தெரியல. மேடம் வேற யாரையும் தேடி வந்திருக்கீங்க, என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படிதானே? ஏய் திருட்டுமொழி, யாரடி தேடி வந்த? இல்ல இவங்க தானே தேடி வந்தேன், வீட்டுல யாருமே ஆளை காணுமே, அதான் இவங்களும் தான் தேடி வந்தேன். அதை நீ சொல்லிட்டியே இவங்களாம் துளசியை கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு. சரி நான் போறேன். அது சரிடி, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்காமலே போறேன். எங்க ஜீவானனும் துளசியை தேடி தான் போயிருக்கான். எப்படியும் துளசியை கூப்பிட்டு வரும்போது ஜீவானனும் வருவான், வந்தானா பாரு. முடிஞ்சா சைட்டும் அடி. ஏய் யாழினி நீ ஜீவானாவை சைட் அடிக்கிறதானே? அப்படிலாம் இல்ல, நீ என்ன இப்படி தப்பெல்லாம் யோசிக்கிற? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, எனக்கு அவங்கள பிடிக்காது, உனக்கே தெரியும்ல. நானும் அவங்கள எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்போம், எனக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காது. நானும் அவனும் அப்படி கிடையாது. அது சரி, பிடிக்காதவங்க தான் காலையில இருந்து 9 வாட்டிக்கு மேல ஜீவானா ரூமுக்கு போய் வந்தீங்களோ? ஜீவானா ரூம் வாசலே நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அண்ணா எங்க நீ தேடிக்கிட்டு தானே இருந்த. ஜீவானா துளசியை தேடி காலையிலே கிளம்பிட்டாங்க. உனக்கு மனசுக்குள்ள ஒருவேளை ஜீவானா ஊருக்கு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனாலதான் மேடம் என்ன தேடி ரூமுக்கே வந்திருக்கீங்க. ஆமான்னு ஒத்துக்கடி, உன் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கடி நீ ஜீவானாவை தான் தேடி வந்திருக்கேன்னு. அடி நான் உனக்கு அண்ணியா வரணும் இல்லையோ, நீ எனக்கு அண்ணி ஆயிட்ட, கன்ஃபார்ம் ஆயிட்டடி, அப்படிதானே? ஐயோ என்னடி ஆனி, உன் நாத்தனாரே உடனே கண்டுபிடிச்சிட்டான். அது சரி, நீ இந்த அளவுக்கு அசதி வளைஞ்சுக்கிட்டே தேடுனா அப்படிதான் எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க. லூசு தெளிவா கேட்க தெரியாது உனக்கு. அவரு எங்க அவங்க எங்க இப்படி கேட்டா இப்படிதான் யாரா இருந்தாலும் உன் முகத்துல எழுதி ஒட்டி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ என்னமோ நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் அந்த பக்கம் போக வேண்டிய வேலை இருந்தது, அந்த ரூம் பக்கம் போக வேண்டிய வேலை இருந்தது, அவ்வளவுதான். நான் ஒன்னும் அவங்களெல்லாம் தேடி போகல, சும்மா தான் அந்த பக்கம் போனேன். நீ என்னமோ நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் போறேன், நான் இங்க வந்தது தப்பு, உன்னை போய் தேடி வந்த பாரு. நான் இன்னும் தேடி வர மாட்டேன், போடி. நம்பிட்டேன். அது சரி, கையில பூ வச்சிருக்கே, இது யாருக்கு? இதுவும் ஜீவானாக்கா?
ஏறுமே இப்ப உன்கிட்ட போய் பேச வந்தேன் பாரு. உனக்காக தான் கொண்டு வந்தேன். உனக்கு இந்த கலர் பூனா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் கொண்டு வந்தேன். ஆனா நீ என்னடானா என்ன போட்டு இப்படி மாறல. போடி, உனக்கு இந்த பூவும் தர மாட்டேன், ஒன்றும் தர மாட்டேன். போ, நான் இங்க வரவே மாட்டேன். ஏ போகாத, இருடி. நீ இப்படி வெக்கப்படுறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இதை மட்டும் எங்க அண்ணன் பார்த்தா அவ்வளவுதான், ஆல்ரெடி அவன் கவுந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் இதையும் பார்த்தா டோட்டலா உன் மேலே விழுந்தாலும் விழுந்துருவான். ஏ சிப்பா, உன்கிட்ட போய் பேச வந்தேன் பாரு. போடி. அப்பா என்ன வெயில் இல்லடா, பா தீஞ்சிட்டோடா. வெளியிலே போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கணும் மச்சான். உனக்கு என்ன மச்சி, நீ வீட்டுக்குள்ளேயே இருப்ப. இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல நானு காலேஜ் பக்கம் போயிட்டு வரணும். டேய் அது டைம் ஆயிடுச்சுடா, இன்னைக்கு லீவ் போட்டு போக வேண்டியதுன்னு. சூர்யா மச்சான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா துளசி போயிட்டு வந்திருக்கால, அதனால உனக்கு கண்டுக்க மாட்டாடா. சேச்சா அண்ணா எதுனா சொல்லுவாங்கன்னு இல்லடா, செமஸ்டர் வேற வருது. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு வரணும்டா. அதுக்காக தான் காலேஜுக்கு போகணுன்றேன். அது மட்டும் இல்ல, வேற ஒரு விஷயமும் இருக்கு. டேய் மச்சி, நீ இன்னமும் அந்த சம்பவத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. துளசி கிட்ட சொன்ன, இன்னும் என் கிட்ட சொல்லல. என்னடா அது? ஆமா, காலேஜ்ல ஏதோ என்ன என் சிஸ்டர் எதனா இருக்காங்களா என்ன? ரைட்டு, மச்சான் முகத்துல பல்ப் எரியுதுன்னா அப்ப கன்ஃபார்ம் காலேஜ்ல எனக்கு ஒரு தங்கச்சி ரெடி பண்ணிட்ட, அப்படிதானே? டேய் மச்சி, அது சரி. யாரு நீ? நீதான் மோப்ப முடிக்கத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே, அதான் பிடிச்சிட்ட. டேய் அதங்கடா, மோச பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாது, அதான் மூஞ்ச பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். சரி அதெல்லாம் விடு. சரி நான் வெளியில போலான்னு இருக்கேன், கொஞ்சம் வரியா, வெளில போயிட்டு வருவோம். டேய் அப்பா, நான் வெளியிலாம் வரலடாப்பா. இந்த வெளியில வரதா சான்ஸே இல்ல. நாளா வெளியில வரல. முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க தண்ணி குடிக்கணும்டா. இது வரைக்கும் தண்ணின்னு குடிக்கல நானு. இருடா, அம்மா கிட்ட ஷால் கிட்ட தண்ணி கேட்போம். மா ஷாலு, ஷாலினி, ஷாலு எங்க இருக்கேன்? வரும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஜீவன வந்துட்டாங்கடி, தண்ணி கேக்குறாங்க. ஏய் நான் தண்ணி கொண்டு போய் கொடுத்துறேன். நான் போறேன், எனக்கு வெளியில போற வேலை இருக்குல, நான் போய் தண்ணி கொடுக்குறேன். அடி பாவி, என்னடி நான் போறேன்னு தான் சொன்னேன், இவ பறந்துட்டாளே. அது சரி, எலியும் புனியமா சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து கண்ணாலே பேசிக்கிறீங்க. எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? அது சரி, நீங்களாவது சந்தோஷமா இருங்க. எனக்கு தான் இது கிடைக்குமான்னு தெரியல. சூர்யா மாமா உண்மையிலே துளசியை லவ் பண்றாங்களா? டேய் அண்ணா, என்ன தண்ணி கேட்டல? மயில் இருக்கும் இரவு உறக்கம் கண்ணுக்கு போயாச்சு, காரணம் நீயாச்சு. நிலவு இருக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு, ஆகாரம் நஞ்சாச்சு. தினம் உன்னை நினைக்கிறேன், குறும்பென உடல் இழைக்கிறேன். விரைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல கனிந்திடு. உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. மரியாதை தண்ணி எனக்கு இல்லாமா? இந்தோ இங்க நிக்கிறான் பார், அவனுக்கு தான். அவனுக்கு நீயே உன் கையால தண்ணி கொடுமா, அப்பதான் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுமா, கொடு, அவன் வாங்கிப்பான். போடா அண்ணா, இந்த தண்ணி கேட்டல, இந்த தண்ணி வாங்கிக்க. டேய் மச்சி, எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய் மச்சான், என்னடாச்சு? எதனா பிரச்சனையா என்ன? இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போறேன், எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் நில்லுடா, எங்க வெளியில வேலை இருக்கு? இப்ப நான் உன்னை வெளியில கூப்பிட்டதுக்கே நீ வரல, இப்ப எங்க வெளியில போறேன்னு சொல்றேன்? என்னடா மச்சான், என்ன பிரச்சனை? இல்லடா அப்ப இல்ல, இப்ப இருக்கு, நான் போறேன். யாழினி, என்ன ஜீவாக்கும் உனக்கு எதனா பிரச்சனையா என்ன? இல்லண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லண்ணா. யாழினி, எதுவும் பிரச்சனை இல்லாம ஜீவா இப்படி போக மாட்டானே, என்னாச்சு? நீ எதுனா ஜீவாவை பேசிட்டியா என்ன? அது வந்து அது இங்க பாரு யாழினி, ஜீவா ரொம்ப நல்லவன். அவனை மாதிரி ஒரு பையன் நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்துக்காக எவ்வளோ வேணாலும் போராடுவான். அப்படிதான் அவன் இப்போ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கான். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனை எந்த வகையிலும் காயப்படுத்திடாத. அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு திரும்பவும் தேடினாலும் கிடைக்காது. அவன் எனக்கு ஒரு நல்ல நண்பன், அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். அவனை காயப்படுத்திடாத, சரியா? சரிங்கண்ணா,
தண்ணி உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம். அவன் எப்படியும் வெளியே தான் நின்றுட்டு இருப்பான். நீ போய் அவனுக்கு தண்ணி கொடு போ. சரிண்ணா. மூஞ்சி பாரு, அப்படின்னு என் மேல கோவம். நான் என்ன பண்ணேன்? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதுக்காக இப்படி மூஞ்ச திருப்பிட்டு போவியா? மூஞ்ச பாரு, பொறுக்கி சாடு லூசு போடா பண்ணி பிசாசு. என்னை பாக்குறேன்னா பாரு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ ஏன்டா என்ன பார்த்த? இப்ப என்ன பார்க்க மாட்டேன்? எல்லாம் உன்னாலதான் வந்தது. என்னை பாரு. இவன் இப்படி எல்லாம் இருந்தா பார்க்க மாட்டான். நம்மளே போய் பார்க்க வைப்போம். இருடா வரேன் நானே. ஒண்ணுதான். சொல்லு என்ன? நான் தண்ணி கொண்டு வந்தேன். நீ தண்ணி குடிக்காம முகத்தை திருப்பிக்கிட்டு போற. ஏன் அப்படி போன? நீ என்ன தண்ணி எனக்காக கொண்டு வந்த? உங்க அண்ணனுக்காக கொண்டு வந்திருப்ப. அது மட்டும் இல்ல, நான் தான் சொன்னேன்ல, இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன். நீயா எனக்கு வந்து என் மனசை புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு பேசுன்னு சொன்னேன்ல. நான் தண்ணி உனக்காக தான் கொண்டு வந்தேன். உன் குரலை கேட்டதுனாலதான் ஓடி வந்தேன். அது உனக்கு தெரியுமா? ஜீவா, அப்ப நம்ம அவ மனசுல வந்துட்டோம். அதான் நம்ம குரலை கேட்டவனே என் சிட்டுக்குருவி சிட்டா பறந்து வந்துருச்சு. லவ்யூடி. அது சரி, எனக்காக தண்ணி கொண்டு வந்த? ஆமா, உனக்குதான் என்னை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லுவியே, அப்புறம் எப்படி? என்னை பார்க்காத என்னை பேசாதுன்னு சொன்னா என்கிட்ட. இப்ப மேடமா வந்திருக்கீங்க. நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்றேன்ல. நான் பார்க்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். நான் போறேன். நில்லு, கொஞ்சம் நில்லு. ஜீவா, இப்பதான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ என் செல்லமே, என்ன நில்லுன்னு உமாயால சொல்றீடி. அப்பா, அப்படியே உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடி. சொல்லு என்ன? இங்க பாரு, எனக்கு உன்னை பார்த்தா இப்ப கூட பயமா தான் இருக்கு. நீ என்ன வேற அப்படி பார்த்துட்டல, அதுல இருந்து எனக்கு இன்னும் பயம் அதிகமா இருக்கு. ஒரு மாதிரி கூச்சமாவும் இருக்கு. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க வா, பக்கத்துல வாடி. இல்ல வேணாம். இப்ப நீ வரலன்னா நான் போயிடுவேன். போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், வரேன். அப்போ வா. என்ன என்ன பண்ற? விடு. ஷாலினி, உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் ஏண்டி சொல்ல மாட்டேன்? எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி. இப்ப நீ ஓடி வந்த பத்தியா, என்னை பார்க்கணும்னு. அந்த மாதிரிதான் நானும் உன்னை பார்க்கணும்னு ஓடி ஓடி வருவேண்டி. ஆனா நீதான் பார்க்காம பயந்து ஓடுற. அது அது வந்து இங்க பாரு, எனக்கு இப்ப கூட பயமா இருக்கு. கையெடு, நான் போறேன். விடு என்ன. நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்னன்னு தெரியல, இப்படி உன்னை கட்டி அணைச்சிக்கணும்னு தோணுச்சு. அதான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். தப்புனா சொல்லு, போயிட்டு. அது 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 வந்து நீ என்ன விடு. நம்ம ஹால்ல நின்றுட்டு இருக்கோம். யாராவது பார்த்தா நல்லா இருக்காது. நீ விடு என்ன. அப்போ பெட்ரூம்ல ஓகே வாடி. மூஞ்சி பாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன விடு, நான் போறேன். யாராவது வந்துருவாங்க, விடு. சரிடி, நான் விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்ன மாமான்னு கூப்பிடணும். கூப்பிடுடி. அதெல்லாம் முடியாது. அப்படிலாம் எனக்கு கூப்பிட தெரியாது. நான் கூப்பிட மாட்டேன். நீ விடு, நான் போறேன். அதெல்லாம் உனக்கு கூப்பிட தெரியும். உள்ள கூப்பிடு. இங்க பாரு, நீ கூப்பிடலன்னா மறுபடியும் நான் பேச மாட்டேன், போயிடுவேன். பாத்துக்க. கூப்பிடுடி. நான் கூப்பிட மாட்டேன், போ. நீ என்ன அப்பப்ப பிளாக்மெயில் பண்ற? நான் கூப்பிட மாட்டேன். எனக்கு கூப்பிடலாம் தெரியாது, போ. ரெடி, அப்ப கூப்பிட மாட்டேன் அப்படிதானே? ஆமா, கூப்பிட மாட்டேன், போ. இங்க பாருடி, ஜீவா பத்தி உனக்கு தெரியாது. நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன்டி, போயிடுவேண்டி. நீ ஒழுங்கா கூப்பிடு, இல்லைன்னா நான் போயிடுவேன். பாத்துக்க. நீ போய்க்கோ, போ. எனக்கு உன்னை பார்த்தா பயமா தான் இருக்கு. நீ போய்க்கோ. நீ பேசாம இருந்தா ஏன் பேசாம இருக்கேன்னு மனசு கேக்குது. ஆனா நீ பேசினா எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணா இன்னும் பயமா இருக்கு. நீ உனக்கிட்ட பேசவே வேணாம், போ. வேணாடி, இப்படி எல்லாம் சொல்லாத. நான் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். பாத்துக்க. அதெல்லாம் நீ போக மாட்டேன். நீ சும்மா சொல்ற, எனக்கு தெரியும். அடி, சும்மாலாம் சொல்லல. நீ மாமான்னு கூப்பிடலன்னா நான் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். பாத்துக்க. இங்க பாரு, நைட் வரைக்கும் உனக்கு டைம். நீ ஏன் வந்து என்ன மாமான்னு கூப்பிடு. அப்படி மட்டும் நீ கூப்பிடலாம், நான் காலையில ஊருக்கு கிளம்பிட வேண்டி. பாத்துக்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, தொட்டு தொட்டு பேசும்
சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறைய என்ன சொல்ல காட்டுனா கொடுக்குமா எடுக்குமா கண்ணு பச்சை மிளகா மிச்சி மரப்பா இழக்க வச்சான் நாள்தோறும் ஆச்சு நீ பேசு மயங்குற ஹாய் டியர்ஸ் ஹாப்பி சண்டே டியர்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டேப்பா டுடே பர்த்டே விஷஸ் நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபர்சானா சிஸ்டர் I wish you many more happy returns of the day ஃபர்சானா சிஸ்டர். ஃபர்சானா சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய பொண்ணு கஜலட்சுமிக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கஜலட்சுமி சிஸ்டர். விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கஜலட்சுமி சிஸ்டர் கஜலட்சுமி நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாகமணி சிஸ்டர் I wish you many more happy returns of the day நாகமணி சிஸ்டர். நாகமணி சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே பை டியர்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே டியர்ஸ்